பிரின்ஸ் ஜுவல்லரியின் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய தங்கத்துக்கு இப்போ நிறைய மதிப்பு. நம்மோடு தற்போது பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைகின்றார். திரு சுபேர், ஒரு ஒயிட் பேப்பர் கொடுத்துருக்காங்கன்றது என்றைக்குமே ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா எல்லாருமே சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் டிரான்ஸ்பரண்டா இதெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு. ஆனால் இதை அடுத்து சமாளிக்கிறது எப்படி அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல? இல்ல, கண்டிப்பாக லாஸ்ட் பிப்ரவரியில தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையிலேயே 10 லட்சம் கோடி கடன்ங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா ஒவ்வொரு அரசாங்கமும் மாறுறப்ப இது மாதிரியான நிதிநிலை அறிக்கை தாக்கல், ஏற்கனவே பிடிஆர் இதே மாதிரி தான் தாக்கல் செய்தாரு. இப்ப இவங்களும் 5 லட்சம் கோடியில இருந்து 10 லட்சம் கோடி 5 வருஷத்துல ஆயிருக்குறாங்க. ஏன் கடன் வாங்கினாங்கிற சில ரீசன்ஸும் இருக்கு. அதாவது கடன் வாங்கி இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, அதாவது நமக்கு வர வேண்டிய ஒன்றிய அரசு வர வேண்டிய பல திட்டங்களுக்கான பணம் வரல. அப்படிங்கலாம் கடன் வாங்கி தான் சமாளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஏற்படுத்தியிருக்கு. அதே நேரத்துல புதிதாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசாங்கம் நாங்க அதை சரி செய்வோம் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்களாங்கிறது தெரியல. 10 லட்சம் கோடி இப்ப கடன் இருக்கு அப்படின்னா அடுத்த ஒரு 2 ஆண்டுகள்லயோ 3 ஆண்டுகள்லயோ இந்த கடன் ஏறாம இருக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு கடன் வாங்கி தான் அரசாங்கத்தை ரன் பண்ணி கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. ஏன்னா அதுக்கு பெரும்பாலான பணம் ஸ்கீம்ஸ்க்கு போகுது. நம்ம பாக்குறோம், நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய திட்டங்களுக்கான மக்கள் நல திட்டங்களுக்கான பணம் போகுது. இப்ப மக்கள் நல திட்டங்களை இவங்க ஸ்டாப் பண்ண போறாங்களா, இல்ல இவங்க அதை வேறு வருமானத்தை பெருக்கக்கூடிய அந்த மைனா இருக்கட்டும், டாஸ்மார்க்கா இருக்கட்டும், ஸ்டாம்ப் டியூட்டியா இருக்கு, மற்ற மாதிரியான விஷயங்கள்ல பணம் வருவாயை அதிகப்படுத்த போறாங்களா, இல்ல சிக்கன நடவடிக்கைகள் எடுக்க போறாங்களா, கடன் வாங்காட்டியும் பரவாயில்ல அந்த கடன் சுமை அதிகரிக்காம இருக்க போறாங்களாங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். அதை விட முக்கியமாக இவர்கள் கொடுத்திருக்க தேர்தல் வாக்குறுதி 2500 ரூபாய் மகளிருக்கான உரிமை தொகை, வேலை அற்றவர்களுக்கான 4000 ரூபாய் மாதமான அந்த உதவித்தொகை, அன்னபூரணி சூப்பர் 6 சொல்லக்கூடிய 6 சிலிண்டர் மாதம் ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு அப்படிங்கறதெல்லாம் இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய திட்டங்களே அதுவே பல லட்சம் கோடியை தாண்டி போகுது. அப்ப இது எப்படி இவங்க சமாளிக்க போறாங்க? மக்கள் நல திட்டங்களே ஸ்டாப் பண்ண போறாங்களா, இல்ல வருவாயை பெருக்க போறாங்களாங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனா ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு டிரான்ஸ்பரண்டியான ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு வெளிப்படைத்தன்மையோட ஒரு விஷயத்தை பண்ணணுங்கிற ஒரு முன்னெடுப்பு வச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையை இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அதை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரைட், நன்றி திரு சுபேர். இந்த தொகுப்பில் இணைந்து உங்கள் பார்வைகளை பதிவு செய்ததற்கு. நேர்களே, ஒரு வெள்ளை அறிக்கை நிதிநிலை பற்றி தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நிதிநிலையில் என்னெல்லாம் சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறத நிதியமைச்சர் பட்டியலிட்டு விட்டார். ஆனால் இந்த சிக்கல்களை எப்படியெல்லாம் தீர்க்க போறாரு அப்படின்னு பட்ஜெட் செஷன்ல அவருடைய நிதிநிலை அறிக்கை வரும்போது, இந்த அரசினுடைய முதல் பட்ஜெட் வரும்போது தான் நமக்கு தெரிய வரும். அதற்காகவும் காத்திருப்போம். பிரின்ஸ் ஜுவல்லரியின் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. உங்க பழைய தங்கத்துக்கு இப்போ நிறைய மதிப்பு.